ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிறமொழி சொற்கள் அப்படின்னா நம்ம தமிழ் மொழியில் நிறைய சொற்கள் கலந்துருக்கும். அந்த சொற்களை நீக்கி அதை தமிழ் மொழியில் இருக்கிற மாரியே எழுதுறதுக்கு பேர் தான் பிறமொழி சொற்களை நீக்கி எழுதல் அப்படிங்கிறது. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். பிறமொழி சொல்லை நீக்கி எழுதுகள். அங்கத்தினர் என்றால் உறுப்பினர். அங்கத்தினர் என்றால் உறுப்பினர். அதிகாரி என்றால் அலுவலர். அதிகாரி என்றால் அலுவலர். அதிபர் என்றால் தலைவர். அந்நியர் என்றால் அயலார். அபிஷேகம் என்றால் நீராட்டு திருமுழுக்கு. இதை இரண்டையுமே நம்ம அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவோம். அபூர்வம் என்றால் புதுமை. அலங்காரம் என்றால் ஒப்பனை. அனுமதி என்றால் இசைவு. ஆபத்து என்றால் இடர். ஆராதனை என்றால் வழிபாடு. ஆசீர்வாதம் என்றால் கையூட்டு. ஆசீர்வாதம் என்றால் வாழ்த்து. லஞ்சம் என்றால் கையூட்டு. உபயோகம் என்றால் பயன். கிராமம் என்றால் சிற்றூர். குமாரன் என்றால் மகன். சாவி என்றால் திறவுகோல். நஷ்டம் என்றால் இழப்பு. நாஸ்டா என்றால் சிற்றுண்டி. பாக்கி என்றால் நிலுவை. கஜானா என்றால் கருவூலம். விஞ்ஞானம் என்றால் அறிவியல். ஜனங்கள் என்றால் மக்கள். நிபுணர் என்றால் வல்லுனர். ஹாஸ்பிட்டல் என்றால் மருத்துவமனை. லாபம் என்றால் வருவாய். உத்தரவு என்றால் ஆணை. உத்தியோகம் என்றால் பணி. சமஸ்தானம் என்றால் அரசு. முக்கியஸ்தர் என்றால் முதன்மையானவர். சினிமா தியேட்டர் என்றால் திரையரங்கம். பிளஸர் கார் என்றால் மகிழுந்து. ஏரோப்ளேன் என்றால் வானூர்தி. இலாக்கா என்றால் துறை. அப்பாயிண்ட் என்றால் பணி அமர்த்தல். ஆதவன் என்றால் ஞாயிறு. ஆரம்பம் என்றால் தொடக்கம். ஆஸ்தி என்றால் சொத்து. இம்சை என்றால் துன்பம். இருதயம் என்றால் நெஞ்சகம். ஈசன் என்றால் இறைவன். உபசரித்தல் என்றால் விருந்தோம்பல். உபயம் என்றால் திருப்பணியாளர் கொடை. உஷார் என்றால் விழிப்பு. யதார்த்தம் என்றால் இயல்பு. ஐதீகம் என்றால் உலக வழக்கு. கிரீடம் என்றால் மணிமுடி. குபேரன் என்றால் பெருஞ்செல்வன். அனுபவம் என்றால் பட்டறிவு. லட்சணம் என்றால் அழகு. உற்சவம் என்றால் விழா. காரியம் என்றால் செயல். கிராமம் என்றால் சிற்றூர். கெட்டியாக என்றால் உறுதியாக. கும்பாபிஷேகம் என்றால் குடமுழுக்கு. கேப்பை என்றால் கேழ்வரகு. சக்தி என்றால் ஆற்றல். நிரந்தரமானது என்றால் நிலையானது. ஆயுள் என்றால் வாழ்நாள். கர்வம் என்றால் செருக்கு. தகவல் என்றால் செய்தி. அலங்காரம் என்றால் ஒப்பனை. கோபம் என்றால் சினம். கோபத்துக்கு சினம். பதில் என்றால் விடை. சிகிச்சை என்றால் மருத்துவம். தினசரி என்றால் நாள்தோறும். நஷ்டம் என்றால் இழப்பு. மைதானம் என்றால் திடல். காகிதம் என்றால் தாள். டீ ஸ்டால் என்றால் தேநீர் கடை. பஸ் ஸ்டாண்ட் என்றால் பேருந்து நிலையம். ஆஃபீஸ் என்றால் அஞ்சலகம். போஸ்ட் ஆஃபீஸ் என்றால் அஞ்சலகம். இதுவே ஆஃபீஸ் அப்படின்னா அலுவலகம். பிரதானம் என்றால் முதன்மை. விஞ்ஞானம் என்றால் அறிவியல் தெரியும். பஸ்னா என்றால் பேருந்து. ரயில் என்றால் தொடர்வண்டி. கஜானா என்றால் கருவூலம். உத்தியோகஸ்தர் என்றால் அலுவலர். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என்றால் பல்பொருள் அங்காடி. பஜனை என்றால் கூட்டுப்பாடல். பஜார் என்றால் கடைத்தெரு. பந்தயம் என்றால் பணயம். ருசி என்றால் சுவை. ரத்து என்றால் நீக்கம். வாலிபர் என்றால் இளைஞர். மாமூல் என்றால் வழக்கம். பண்டிகை என்றால் திருவிழா. கேணி என்றால் கிணறு. தயார் என்றால் ஏற்பாடு. வக்கீல் என்றால் வழக்கு உரைஞர். வியாபாரம் என்றால் வாணிகம். சுதந்திரம் என்றால் விடுதலை. சாவி என்றால் திறவுகோல். யாத்திரை என்றால் பயணம். வாகனம் என்றால் ஊர்தி. வருடம் என்றால் ஆண்டு. வாசனை என்றால் மனம். அரி என்றால் திருமால். விவாகம் என்றால் திருமணம். பாரங்கள் என்றால் விண்ணப்பங்கள். பாரங்கள் என்றால் விண்ணப்பங்கள். மாதம் என்றால் திங்கள். ஏராளம் என்றால் மிகுதி. சிபாரிசு என்றால் பரிந்துரை. ஜன்னல் என்றால் பலகனி. தினம் என்றால் நாள். உற்சாகம் என்றால் ஊக்கம். விரதம் என்றால் நோன்பு. சங்கம் என்றால் மன்றம். சித்திரம் என்றால் ஓவியம். தீபம் என்றால் விளக்கு. புத்தி என்றால் அறிவு. சர்க்கார் என்றால் அரசு. புகார் என்றால் முறையீடு. அடுத்ததா
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆங்கிலம், தமிழ். அட்லஸ் என்றால் நிலப்பட தொகுப்பு, அப்ளிகேஷன் என்றால் விண்ணப்பம், இன்டர்வியூ என்றால் நேர்காணல், என்கவுண்டர் என்றால் மோதல், ஐஸ்கிரீம் என்றால் பனிக்கூழ், கார் என்றால் மகிழுந்து, கெஸ்ட் ஹவுஸ் என்றால் விருந்தகம், சினிமா தியேட்டர் என்றால் திரையரங்கம், செக்ரட்டரி என்றால் செயலாளர், டிசைன் என்றால் வடிவமைப்பு, டெலிகேட் என்றால் பேராளர், நாஸ்டா என்றால் சிற்றுண்டி, பஸ் என்றால் பேருந்து, பார்சல் என்றால் பொதி, பீரோ என்றால் இலுப்பறை, புரோட்டோகால் என்றால் மரபு தகவு, பேனா என்றால் தூவல், பேட்டி என்றால் நேர்காணல், ஃபைல் என்றால் கோப்பு, மேனேஜர் என்றால் மேலாளர், ரயில் என்றால் தொடர்வண்டி, ரெக்கார்டு என்றால் கோப்பு, விசா என்றால் நுழைவு இசைவு, பிளே கிரவுண்ட் என்றால் விளையாட்டு மைதானம், ஸ்பெஷல் பஸ் என்றால் தனிப்பேருந்து, அப்பாயின்மெண்ட் என்றால் பணியமர்த்தல், ஆட்டோகிராஃப் என்றால் வாழ்த்தொப்பம், எலாஸ்டிக் என்றால் நெகிழி, ஏரோப்ளேன் என்றால் வானூர்தி, கவுன்சில் என்றால் மன்றம், காஸ்ட்லி என்றால் விலை உயர்ந்த, சாம்பியன் என்றால் வாகை சூடி, செக் என்றால் காசோலை, டெய்லி என்றால் அன்றாடம், டைம் என்றால் நேரம், நாலேஜ் என்றால் அறிவு, பாஸ்போர்ட் என்றால் கடவுச்சீட்டு, பிரீஃப் கேஸ் என்றால் குறும்பெட்டி, ப்ரப்போசல் என்றால் கருத்துரு, புனல் என்றால் வடிகுழலி, பேப்பர் என்றால் தாள், பேக்கரி என்றால் வெதுப்பகம், மெயின் ரோடு என்றால் முதன்மை சாலை, ரப்பர் என்றால் தேய்ப்பத்துக்கு பாருங்கள், வாழ்த்தொப்பம் அப்படின்னா ஆட்டோகிராஃபு, தேய்ப்பம் அப்படின்னா ரப்பர், ரிப்போர்ட் என்றால் அறிக்கை, லஞ்சம் என்றால் திரைச்சி தொகை, கையூட்டுன்னு ஒன்று பார்த்தோம், திரைச்சி தொகையும் வரும், விசிட்டிங் கார்டு என்றால் காண்புச்சீட்டு, ஜாமீன் என்றால் நிலப்புலம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என்றால் பல்பொருள் அங்காடி. இதோட இந்த ஆங்கில பிறமொழி சொற்களுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்தெழுதுதல் அப்படிங்கிற டாபிக் முடியுது. இந்த வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் இது கவர் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.